ஆல்வேஸ் வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் மீ நாபி. அண்ட் இன்றைக்கி நம்ம ஜங்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். மன்னிப்பாயா. ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குறீங்க, கமெண்ட்டும் பண்ண மாட்டீங்க, லைக்கும் பண்ண மாட்டீங்க. அப்போ தானே எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறேன். பிகாஸ் வந்துட்டு எனக்கு அப்போ தான் தெரியும் லைக் என் வாய்ஸ் நல்லா இருக்கா, நான் வீடியோ நல்லா பண்ணுறேன்னா, ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எதுவுமே தெரியலை. ஓகே, இப்போ நான் டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிறேன். இன்ட்ரொடக்ஷன்லாம் வேண்டாம், ஜஸ்ட் நான் போக போக அப்படி நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. மேம் ப்ளீஸ் மேம், எனக்கு இவன் கூடலாம் வாழ முடியாது மேம், எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு தான் கோர்ட்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கா. முன்னாடி ஜட்ஜ் இருக்காங்க. அண்ட் தென் அவளோட அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த சைடு நின்றுட்டுருக்காங்க. ப்ளீஸ் மேம், நான் 6 மந்த்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது மேம். அண்ட் இவன் கூடலாம் இனிமேலும் இருக்க முடியாது மேம். ப்ளீஸ் மேம், டிவோர்ஸ் கொடுத்துருங்க மேம். டெய்லியும் சண்டை போட்டுகிட்டே இருக்கான் மேம், நான் சொல்கிறதே கேட்க மாட்டா, நான் எல்லாத்தையும் மறைக்கிறேன் மேம். நான் தான் எல்லா ரிப்போர்ட்டும் உங்களுக்கு சப்மிட் பண்ணிட்டேன்ல. ப்ளீஸ் மேம், இதுக்கப்புறம்லாம் என்னால் சத்தியமாக இருக்க முடியாது மேம், ப்ளீஸ். ம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கா. ஏய் பொண்டாட்டி, பாருடி, என்னடி இன்னும் வாத்தாக்காரி ஏற்றி விட்டாளா? இதுக்கு தான் சொல்கிறேன், அந்த வீட்டுக்கு போவாதேன்னு. யாரையும் அவன் டிவோர்ஸ்லாம் கொடுக்க சொன்னான்? பொண்டாட்டி எனக்கு பாருடி. டிவோர்ஸ் வேணுமாடி? மேம், என்னால் டிவோர்ஸ் கொடுக்க முடியாது, எனக்கு அவள் வேணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான்லாம் ஒன்று சண்டை போட கிடையாது, அவங்க அம்மா தான் ஏற்றி விட்டு இந்த வேலைலாம் பார்த்துட்ருக்கா. என்ன சங்கோக்கு பேசுகிறேன்? அம்மா பண்ணுறாங்களா? ஓ, உன் ஃப்ரெண்டு கூட தான் அவள் சந்தேகப்படுறாடா மச்சான், அவளை விட்டு வந்துடு அப்படின்னு சொன்னான். நீ கேட்டுட்டா இல்லையா? அதை கேட்டுட்டு நீ கூட தான் ஆமாண்டா அவள் இப்போ சண்டை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் ஃப்ரெண்டு சொல்லலையா? அது பேர் என்னது? எங்கள் அம்மா ஏற்றி விடுறதுன்னா அது மட்டும் என்னது அட்வைஸ் ஆகுது? ஏய் இங்கே பாரு, என்னை பற்றி பேசு, எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் போகிறேன்? பாருங்க மேம், இவளுக்கு ஒரு நியாயம், எங்கள் அம்மாவுக்கு ஒரு நியாயமா? எனக்கு புரியவே இல்லை. ஏம்மா இரும வம்சம், இது கோர்ட்டு, இங்கே இப்படிலாம் கற்றக்கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது சின்ன பிரச்சனை தான், நீங்கள் 2 பேருமே பேசி சரி பண்ணிக்கலாம். என்ன இதுக்காக நீ கோர்ட் வரைக்கும்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. பாருங்க மேம், கரெக்டாக சொல்கிறாங்க பேர், கேள்றி பொண்டாட்டி, நல்லா கேட்டுக்கோ. உங்கள் அம்மா இப்படி இருந்து இந்த பிரச்சனை வந்திருக்குமா? பேசிகிட்டு இருக்கேன்ப்பா நான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்கள் கோர்ட் படி 6 to 8 மாதம் டைம் தருவோம் டிவோர்ஸ் கேஸ்னாலே. அதே மாதிரி நான் உங்களுக்கும் தரேன். அதுக்கப்புறம் சேர்றதும் சேராததும் உங்கள் இஷ்டம், ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேம் வந்துட்டு அந்த நோட்டில் எழுதுகிறாங்க. அதாவது இந்த கேஸ்க்கு வந்துட்டு இதுதான் 6 மாதத்துக்கு அப்புறம் அவங்க வரணும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு, இவ்வளோ பேசி வந்துட்டு இந்த அம்மா வந்துட்டு டிவோர்ஸ் தரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே வெளியே நடந்து போக ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, நானும் அவ்வளோ நல்லா கேட்டுட்ருக்கேன், எனக்கு டிவோர்ஸ் கொடுங்கன்னு. அந்த தச்சுக்கு என்ன அவன் கொடுக்கவே மாட்டாங்க. இந்த ஜங்குக்கு பண்ண ஏதாச்சும் சொல்லியிருப்பான், இல்லை எனக்கு டிவோர்ஸ்லாம் தராதீங்க அப்படின்னு ஏதாச்சும் சொல்லியிருப்பான். நானே பேசிக்கிறேன். அதான் அந்த மேம் மட்டும் இவ்வளோ வெளியே இழுக்கிறாங்க. கண்டிப்பாக அதான் நடந்திருக்கும். மட்டும் அவன் கையில் கிடச்சேன் அப்படியே ஏதாச்சும் பண்ணிடுவேன் நான். சப்புன்னு அறையணும் அந்த பையனை. அழகாக வர மூஞ்சி வச்சுக்கிறான். வார்த்தைக்கு எப்படி சொல்லுது பாரு, பொண்டாட்டி. எனக்கு அது பண்ணி டிவோர்ஸ் பண்ணவும் மனசே இல்லை. இருந்தாலும் அவன் ஓவராக பண்ணுறான். அவனுக்கு இது பண்ணால் தான் அவன் அடங்குவான். ஆமாம். யாரு? ஏய் என்னடி, என்ன புலம்பிட்டே போயிட்டுருக்க? புருஷனை பார்க்கறதுக்கு வரமாட்டியா என்ன? அப்படியே போகிற. ஃபஸ்ட்டு யார் நீங்கள்? இப்படி பாருங்க, சும்மா பொண்டாட்டின்லாம் கூப்பிட்டுட்ருக்காதீங்க என்ன. எப்பயோ உங்களுக்கும் எனக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. திருப்பி இந்த வந்துட்டு பொண்டாட்டின்னு கூப்பிட்றது, அங்கங்கே பார்க்கும்போது கண் அடிக்கிறது, முத்தம் கொடுக்குற வேலைலாம் வச்சுக்காதீங்க என்ன. ஓ அப்படியா? பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாதா? ஆமாம், சொல்லக்கூடாது. அப்போ என்ன, உன் பேரை சொல்லி கூப்பிடவா? ரேனு கூப்பிடவா? நீங்கள் எப்படியே கூப்பிட வேணாம். ஃபஸ்ட்டு யார் நீங்கள்? இங்கேருந்து போங்க ப்ளீஸ். சயாரா. சயாரா ஜங்குக்குடி புருஷன் அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அந்த சயாரான்ற வேர்ட் கேட்டோடனே உங்களுக்கு மூஞ்சிலாம் அப்படியே பாடுது, கண்ணெலாம் கலங்க ஆரம்பிக்குது. ஜங்குக்கும் நோட் பண்ணுறான். டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சவங்க இழுக்கலான்னு வரதுக்குள்ளே நீங்கள் அங்கேருந்து ஓடிடுறீங்க. டக்குன்னு டாக்ஸியும் வந்துடுச்சு நீங்கள் புக் பண்ணது. ஸோ அந்த டாக்ஸியில் ஏறிட்டு நீங்கள் நிற்கவே இல்லை, அப்படியே போயிடுறீங்க. ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டே உங்களை பார்க்குறான். இன்னும் நீங்கள் மாறவே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி. இப்போது நீங்கள் தான் ஜங்குக் சொன்னதை பற்றிலாம் யோசிச்சுட்ருக்கீங்க. வீட்டுக்கெலாம் ரீச் ஆகிட்டீங்க, ரூமை லாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்ணிலேருந்து தண்ணியாக வந்துகிட்டே இருக்குது. சயாரா, இன்னும் நீ அதெல்லாம் மறக்கல ஜங்குக், நான் நீ மறந்துருப்பேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறீங்க. இப்போது நீங்களும் ஜங்குக்கும் தான் உங்கள் வீட்டு டெரஸில் உட்காந்துருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்குது, நைட் டைம், அது ஸ்டார்ஸ்லாம் அப்படியே ஸ்கையில் இருக்குது. நீங்கள் இப்போது ஜங்குக் மேலே சாஞ்சு உட்காந்துருக்கீங்க. ஜங்குக் கீழே அப்படியே டெரஸில் உட்காந்துருக்கான்.
நீங்கள் அவனோட செஸ்ட்டில் அப்படியே சாஞ்சு உட்காந்துருக்கீங்க. ஐ மீன் உங்கள் ஷோல்டர் அவனோட செஸ்ட்டில் அப்படியே சாஞ்சிருக்கும். நீங்கள் இப்போ அப்படியே பின்னாடி நிமிர்ந்து பார்த்து, ஜங்குக்கா, இதோட நம்ம லவ் பண்ணி 6 மந்த் 15 days ஆகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஜங்குக். நான் நீ வந்ததுக்கப்புறம் ஈவன் நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீ தான் ஜங்குக். லவ் யூ. லவ் யூ டெமோ. என்னடி ஆச்சு உனக்கு? என்ன புதுசாக இப்படிலாம் பேசுகிற? ரொம்ப சோகமாக இருக்கியா என்ன? இல்லை ஜங்குக்கா, இன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். லவ் யூ. லவ் யூ மோ, லவ் யூ. என்னாச்சு? ஒன்றும் ஆகலை ஜங்குக்கா. சரி வா, இந்த சாச்சுக்கோவா. சாச்சுக்கிறேன். ஜங்குக்கா, உனக்கு தெரியுமா, நீ தான் ஜங்குக்கா என்னோட சயாரா. அப்படின்னா சயாரானா தோ அங்கே மேலே பாரு, அங்கே ஒரு ஸ்டார் இருக்கா? ஆமாண்டி இருக்கு. அதுக்கு என்ன? அந்த ஸ்டார் இருக்குல்ல, அது அந்த ஸ்கையில் அப்படியே அதோட லவ்க்காக ஏங்கி தவிச்சு போய் அப்படியே ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்போ அது தேடுற லவ் அதுக்கு கிடைக்குதோ அப்போதான் அந்த ஸ்டாரே ஷைன் ஆக ஸ்டார்ட் ஆகும் ஜங்குக்கா. அது பேர் தான் சயாரா. அப்படி பார்த்தா நீ தானே என் சயாரா. நீ வந்ததுக்கப்புறம் தானே என் லைஃபே ஷைன் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. பொண்டாட்டி இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். இது உண்மையாக நல்லா எனக்கு தெரியாது ஜங்குக். ஆனால் இது அவங்களோட லவ் அவங்க சொல்கிறதுக்காக அழகான யூஸ் பண்ணுற ஒரு அழகான வேர்டு. அந்த வேர்ட் நான் உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். தோ மேரே சயாரா. நீ தான் ஜங்குக் என்னோட சயாரா. எப்பயுமே உன்னை விட்டு போகவே மாட்டேன் ஜங்குக். என்னடி மோசமாக பேசுகிற? வா, அதை கட்டி பிடிச்சிக்கோவா. என்னை வேணும், ஸ்ட்ராங்காக கட்டி பிடிச்சிக்கோவா. பிடிச்சிக்கிறேன்டி. எங்கேயும் விட்டுலாம் போக மாட்டேன்னு. நீ ஏன் விட்டு போனாலும் கழுத்தா மட்டும் போடுவேன்டி. விட்டு போகணும்னு யோசிச்சிடாத. நான் எப்படியே போவேன், நான் போக மாட்டேன். எனக்கு தெரியுமோ என்னை விட்டு போக மாட்டேன்னு. ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டி எப்பெல்லாம் நீ போனா அப்படின்னு சொல்லி அவன் சொன்னதை நீங்கள் இப்போ யோசித்து பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே வெளியில் படுத்து யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்கள் கண் ஓரத்துலேருந்து அப்படியே தண்ணி வருது. நீங்கள் அதை தொடச்சி விட்டுட்டு அதை நினச்சி சிரிக்கிறீங்க. இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் ஜங்குக் சைடு தான் காட்டுறாங்க. அவன் ரொம்ப உங்களை மிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் இல்லாமல் அவனால் அந்த வீட்டில் இருக்கவே முடியல. உங்களை பற்றி நினைப்பு மட்டும்தான் ஓடிட்டே இருக்கு மனசுக்குள்ளே. இப்போது அவன் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறனால அவனோட ஃபோன் எடுத்து நீங்கள் பேசின கால் ரெக்கார்ட்லாம் சேவ் பண்ணியிருப்பான். அதை அப்படியே கேட்க ஆரம்பிக்கிறான். அதில் நீங்கள் தான், யார் இந்த நேரத்தில் கால் பண்ணுறா? ஹலோ யார்? ஒய் பொண்டாட்டி எஞ்சிட்ரி. ஜங்குக்கா, நீயா? என்ன இந்த நேரத்தில் கூப்பிட்ருக்க? நீ தூங்கலையா நீ? பொண்டாட்டி, எனக்கு ஜாப் ஆஃபர் வந்திருக்குடி. நாளைக்கு இன்டர்வியூ. நாளைக்கு இன்டர்வியூவா? என்ன சொல்கிற ஜங்கு? என்ன ஜாப்? என்ன ஃபீல்ட்? டெவலப்பரா? நான் சொன்ன ஃபீல்டா? நான் சொன்ன எடுத்தியா? எல்லாம் பொண்டாட்டி, அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு ஜாப் ஆஃபர் வந்துச்சு. சரி நீ சொன்ன ஃபீல்டு போகலாம் அப்படின்னு. ஐயோ அப்படியா? அப்போ நான் அன்றைக்கி சொன்னேனே டெவலப்பராக அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் முடியாது அப்படின்னு ஒரு சீன் போட்டேன். பொண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடி, வந்தது சரி போகலாம் ட்ரை பண்ணலாம். திடீர்னு உன்னை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி எங்கள் அம்மாட்ட காட்டணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு. அதான். நிஜமா ஜங்குக்கா? அதுக்காக தான் போறியா? இல்லை சும்மா சொன்னேன், அதுக்காக தான் போகல, சும்மா போகிறேன். ஜங்குக் போ. ஜங்குக் நீ இப்படி தான் போ. சரிடி. ஹாப்பியா? ஐயோ ஜங்குக்கா நான் ரொம்ப ஹாப்பி ஜங்குக்கா. இப்போ மட்டும் நீ பக்கத்தில் இருந்தான்னு வச்சுக்கோவேன். அப்படியே கழுத்து பிடிச்சி கழுத்து பிடிச்சி ஃபோரில் முத்து கொடுத்துட்டேன். போதும் என்ன? அப்படியே ஆசைப்படாத ஜங்குக்கு. ஜங்குக் எனக்கு ஒரு ஆசை தெரியுமா? இப்போ நீ டெவலப்பராக இருக்கல்ல, அப்படியே ஒரு மேனேஜர் லெவல் ஆனதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் 2 குழந்தை, ஓகேவா? 1 பையன் 1 பொண்ணு. நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். என்ன அடாப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பீச் போகலாம், அவங்கள கூட்டிகிட்டு பார்க் போகலாம். அப்புறம் நிறைய இடத்துக்கு போகலாம். ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், சாக்கோ ட்ரஃபிள் கேக் சாப்பிட்லாம். நல்லா ஜில்லுன்னு ஒன்றை மாதிரியே. ஏய் என்ன ஃப்ளர்ட் பண்ணுறியா? இல்லையே, நான் எங்கே ஃப்ளர்ட் பண்ணேன்? நான் கேட்டேன். ஒன்றை மாதிரி ஜில்லுன்னு நீ சொன்ன, நான் கேட்டேன். ஐயையோ அப்படிலாம் நான் சொல்லலப்பா. எனக்கு ஃப்ளர்ட்லாம் பண்ண தெரியாது, என் புருஷன் மாதிரி. ஓ அப்போ இது பேர் என்ன? இது பேர் தெரியலையே. நீ இருக்கியமோ? சரி விடு. அதுக்கப்புறம்
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறையா அப்படியே பேசிகிட்டே இருக்கீங்க. அந்த நைட் ஃபுல்லாக நீங்கள் பேசியிருப்பீங்க. ஜங்குக் இதை அப்படியே கேட்டுட்டு அவ்வளோ நிம்மதியாக தூங்குறான். இப்போ நீங்கள் தான் உங்களுக்கு சுத்தமாக தூக்கமே வந்திருக்காது. ஸோ டெரஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு டெரஸ்க்கு போகிறீங்க. அங்கே போனால் ஒரு ஒரு இடத்துலையுமே ஜங்குக் ஞாபகம் தான். ஏன்னா நீங்களும் ஜங்குக்கும் மீட் பண்ணுறது அங்கேயே தான் இருக்கும். நீங்கள் அப்படியே நீங்களும் ஜங்குக்கும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. ரே, இங்கே பாரு, இங்கேருந்து குதிச்சா கண்டிப்பாக எல்லாமே முடிஞ்சு போயிடும். என்ன இவ்வளோ நாள் நீ வலி ரொம்ப தாங்கியிருக்க, இந்த கொஞ்சோட வலி மட்டும் தாங்கிக்கோ. என்ன ஈஸியாக நம்ம காட் கிட்ட போயிடலாம். காட் ஒன்று எதுவும் பண்ண மாட்டார், ரொம்ப சேஃபாக பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் தைரியம் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் மேலே மாடியிலேருந்து கீழே குதிக்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு பயமாக இருக்குது. டக்குன்னு இப்போ யாரோ கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஜங்குக்கு தான், வேறு யாரும் இல்லை. ஏய், யார்ரீ நீ? என்ன இதுக்கு இங்கே நின்றுட்டுருக்க? என்ன வயசாகுது உனக்கு? என்ன யாருண்ணா நீங்கள்? என்ன இங்கே என்ன பண்ணுறீங்க? நீங்கள் எப்படி மேலே வந்தீங்க? யார் நீங்கள்? ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் அம்மா அப்பாட்டெலாம் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். ஏய் சரி சரி சரி, அம்மா அப்பாட்டெலாம் சொல்லலை. என்ன உனக்கு என்ன வயசாகுது? எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்க? இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் யார்? எங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏய் அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நீ எதுக்கு இங்கே நின்றுட்டுருந்தான்னு இப்போ சொல்கிறேன். குதிக்கிறது தானே? ஆமாம். எதுக்கு அப்படின்னா உனக்கு இந்த வயசில்? இல்லை எனக்கு பிடிக்கல வாழவே தான். ஏன் பிடிக்கல? என்ன பாய் ஃப்ரெண்ட் நம்பி வச்சு ஏமாந்துட்டியா? இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை. அப்புறம் இல்லை, ஃபேமிலியில் கொஞ்சம் பிரச்சனை, ரொம்ப டார்ச்சராக இருக்குது. ஆமாம், ஃபஸ்ட்டு நீங்கள் யார்? உங்கள்கிட்ட நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இருக்கு, நான் எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்றேன். ஏய், உங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டேன்னா இப்போ நீ கீழே குதிக்க போனால் நான் உங்கள் அம்மா அப்பா சொல்லிடுவேன். ஏவா இந்த உட்காரு. நான் எப்படி தெரியாதவங்க பக்கம்? ஏய் இந்த உட்காருவா, பேசுதானே கூப்பிட்றேன், நம்ப என்ன, எப்படிலாம் இது பண்ணிட மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜங்கு உட்காந்து டெரஸில் அப்படியே உட்காடுறீங்க. நீங்கள் யாருன்னு அவனுக்கு தெரியாது, அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ சொல்கிறேன், என்னடி பிரச்சனை உனக்கு? என்ன டீலாக சொல்வீங்களா? அது அப்படி தான், அதெல்லாம் கண்டுக்காத, சொல்லு என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு இங்கேருந்து குதிக்கிறதுக்குலாம் நின்றுட்டுருக்க? அது இருக்கட்டும், நீங்கள் அப்படியே எங்கள் வீட்டு டெரஸ்க்கு எப்படி யார்ட்டையுமே கேட்காம எப்படி வந்தீங்க ஃபஸ்ட்டு? பெரிய இந்த செவரு, அது ஒன்றும் இல்லை. உன் பேர் என்ன? என் பேர் ரே. ஓ, நைஸ் நேம். இங்கே பாரு ரே, உனக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்குல்ல? தெரியும் தெரியும், அந்த காலேஜ் தானே. எதுக்கு இப்போ அந்த காலேஜ் சொன்னீங்க? அந்த காலேஜில் ஒரு ரவுடி இருக்கான்ல. தெரியும், அவன் பேர் கூட ஜங்குக். அந்த பொறுக்கி நாய் தான். அந்த பொறுக்கி நாய் இருக்கானே, எனக்கு அவன் சுத்தமாக பிடிக்காது. எனக்கு காலேஜ் படிக்கிற அக்காங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் பிடிச்சி ரேக் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதனாலே பிடிக்காது தெரியுமா? அந்த பொறுக்கி நாய் நான் தான். ஓ சாரி, நான் எனக்கு தெரியாது. அண்ணான்னு சொல்கிற வேலைலாம் வச்சுக்காத. ஏன் ஏன் அண்ணா சொல்லக்கூடாது? நான் இப்போ தான் 12th படிக்கிறேன். உங்களை பார்த்தா ஒரு காலேஜ் 3rd இயர் படிக்கிற மாதிரி இருக்கீங்க. 2nd இயர் தான். ஓ சரி சரி, அப்போது ஓகே. அண்ணன் கூப்பிட பிடிக்கலையா? சரி கூப்பிடல, கண்டினியூ பண்ணுங்கள். என்னன்னா எங்களுக்கு ஒரு கேங்க்கு ஆகவே ஆகாது. எப்பயும் பசங்க கூட தான் சுற்றிட்டு இருப்பேன். இன்னைக்கு வர தனியாக மாட்டிட்டேன்னா இப்படி கேங்காக சேர்ந்து இப்படி சம்பவம் பண்ணுறதுக்கு வந்தாங்க. நான் வந்துட்டு எத்தனை பேர் அடிக்கிறது? கொஞ்ச நேரம் அடித்தேன், அப்புறம் கொஞ்சம் கை வலிக்க ஆரம்பிச்சிச்சா, அது அப்படியே உங்கள் வீட்டுக்கு மேலே எழுதிட்டேன். ஓ இதுதான் கதையா? சரி சரி, இப்போ நீங்கள் கிளம்புங்க, அவங்களாம் போயிருக்காங்க. அச்சனை ஜுகோ, நீ ஏன் குதிக்கிறது நின்றுட்டு இருந்த? அதுவா, அது எனக்கு எங்கள் வீட்டில் யாரையுமே பிடிக்கவே இல்லை. ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, அப்புறம் அடிக்கிறாங்களா, அதனால தான். பேரண்ட்ஸ்னால் அடிக்க தான் செய்வாங்க. அதுக்கு இல்லை, இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இது கொஞ்சம் ரொம்ப வல்கரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஜங்குக்கே என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும். அப்புறம் நீங்கள் இப்படி தான் நீங்கள் ஜங்குக்கு அப்படியே சிரித்து சிரித்து பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்கீங்க. இப்போ ஜங்கு கேட்குறான், வெளியவே போனது இல்லையாடி நீ? என்னடி வளர்க்குறான் அவங்க அப்பா? எனக்கு வரைக்கும் வெளியவே போனது கிடையாது. எனக்கு ரொம்ப ஆசை தெரியுமா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்கூலுக்கு வந்துட்டு சாக்லேட்டு அது இதுன்னு வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் நான் மட்டும் ஸ்நாக்ஸே கொண்டு போக மாட்டேன், ஒரு மாதிரி இருக்கும். ஸ்கூல் அட்ரஸ் கொடு. எதுக்கு? வந்து சாக்லேட் வேணும்னா அப்பப்போ வந்து வாங்கி கொடுத்துட்டு போகிறேன்டி. இல்லை எதுக்கு உங்களுக்கு சிரமம், அதெல்லாம் வேண்டாம்.
சொல்கிறல்ல, சொன்னால் கேளு. ஸ்கூல் அட்ரஸ் தான். ம். சரி, ஓகே. இந்தாங்க. எனக்கு சாக்கோ ட்ரஃபிள்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது மட்டும் வாங்கிட்டு வாங்க. ம். சரி, நாளைக்கு வாங்கிட்டு வந்து குடுக்கு. நாளைக்கே வா. ஆ. ஏன்? இல்ல, இதனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கியாங்கள. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வாங்கிட்டு வந்து தரேன். அப்படியா? ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்கீங்க. இப்போ ஜங்கு கேட்குறான், என் கூட பைக் ரைடு வரியா? ஐயோ இல்லை, நான் இது வரைக்கும் பைக்லேயே போனதில்லை. எனக்கு எப்படி வரணும்னு கூட தெரியாது. ஏய், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் சேஃபாக கொண்டு போய் சேஃபாக விட்டு வரேன். இப்போ என்னன்னா, உங்கள் வீட்டில் எழுந்துட மாட்டாங்களே, மாட்டிக்கலாம் மாட்டேன்ல நீ? இல்லை, அதெல்லாம் கிடையாது. நான் என்ன பண்ணுறேன்னு கூட அவங்க பார்க்க மாட்டாங்க. ஓ, அப்படியா? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜங்குக்கும் அவன் பைக்கிட்ட தான் போகிறீங்க. அவன் மேலே ஒரு லெதர் ஜாக்கெட் போட்டிருப்பான். அது அப்படியே உங்களையும் அவனையும் சேர்த்த மாதிரி அவன் கட்டிட்டு சேஃப்டிக்கு அப்படின்றான். நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. அதை வந்துட்டு அவன் மிரர் வழியாக பார்க்குறான். இப்போ 2 பேரும் அப்படியே அழகாக ஒரு பைக் ரைட் போகிறீங்க. ரெண்டு பேரும் அவ்வளோ ஸ்பீடாக போயிருக்கீங்க. உங்களுக்கு பயமாக இருக்குது. நீங்கள் ஜங்குக்கு டைட்டாக கட்டி பிடிச்சிருக்கீங்க. விடவே இல்லை அவனை. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பைக்கில் போகிறீங்க. பட் ஸ்டில் ரொம்பவே நல்லா இருக்குது. ஜங்கு உங்களை சேஃபாக கூட்டிகிட்டு போகிறான். பட் ரொம்ப ஸ்பீடாக போகிறான். நீங்கள் அப்படியே கத்திட்டு செஞ்சுட்டு ரகலை பண்ணிகிட்டு இருக்கீங்க 2 பேரும். அவனும் கத்திட்டு செஞ்சுட்டு, அவனுக்கும் அந்த ஃபீல் புதுசாக ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் தான் இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அப்படி மெதுவாக கண்ணை திறக்கிறீங்க. உங்களுக்கு ஜங்குக்கு கால் பண்ணி வாடா அப்படின்னு சொல்லணும் போல் இருக்குது. பட் இருந்தாலும் ஈகோ வந்துட்டு ரொம்பவே இதாக இருக்குது. அவன் கால் பண்ணலை, நான் மட்டும் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் ரொம்ப நேரம் யோசித்து பார்த்துட்டு கால் பண்ணுறீங்க. ஜங்குக்கா, எனக்கு உன்னை பார்க்கணும் போல் இருக்குது, சீக்கிரம் வரியா அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறான். பைக்கில் தான் வந்திருக்கான். ஏன்னா நீங்கள் சொல்லியிருப்பீங்க பைக்கில் வா ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்போ அன்றைக்கி என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்களோ அதே மாதிரி போட்டுட்டு அப்படியே போய் அவன் பைக்கில் உட்காடுறீங்க. அம்மோ, என்னடி, என்னாச்சு, எது பிரச்சனையா? ம், எது பிரச்சனைலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை கட்டி பிடிச்சி அவனோட ஷோல்டரில் அவங்க தலையை வச்சுக்கிறீங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஜங்குக்கு அவனோட ஜாக்கெட்டை கழட்டி உங்களையும் அவனையும் சேர்த்த மாதிரி கட்டிக்கிறான். இப்போது அவனும் எதுவுமே பேசலை. அப்படியே அந்த பைக் ரைடு ஸ்டார்ட் பண்ணுறான். 2 பேரும் அமைதியாக போயிட்டுருக்கீங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க, ஜங்குக் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஜங்குக். என்ன? நம்மளுக்குள்ளே சண்டை வராமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குல்ல ஜங்குக். நம்ம லைஃப்பில் உன் ஃப்ரெண்டு பிரைட்னு ஒருத்தன் வராமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குல்ல ஜங்குக். ஏன் ஜங்குக் நம்ம முன்ன மாதிரி இல்லவே இல்லை? ஓ, இப்போ வந்துட்டு ஏமாவது தான் எல்லா தப்புன்னு சொல்ல வரியா? ஜங்குக் நான் அப்படி சொல்ல வரல ஜங்குக், ஃபுல்லாக கேள். இங்கே பாரு, திருப்பி திருப்பி சொல்கிறேன், உன் மேலே தப்பு என்ன பண்ணாரேன் ஜங்குக். என் மேலேயும் தப்பு இருக்குது தான் ஜங்குக். நான் வந்துட்டு சொல்கிறேன் பார்த்தியா, என் ஃப்ரெண்டு மேலேயும் தப்பு இருக்குது, நீ ஒத்துக்கோன்னு. இதே மாதிரி நிறைய டைம் கேட்டிருக்கேன். இப்போ தான் நான் கேட்குறேன். நீ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் என்கிட்ட ஓகே நானும் தப்பு பண்ணியிருக்கேன், இப்போ தான் நீ ஒத்துக்கிறேன். நீ ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் நீ உன் வாயிலேருந்து. ஜங்குக் அப்படி இல்லை ஜங்குக், இங்கே என்ன பாரு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ஜங்குக் ஃபேஸ் கப் பண்ணுறீங்க. அவன் அதிலே மெல்ட் ஆகுறான். என்ன? இல்லை ஜங்குக், தப்பு தான் ஜங்குக், இல்லைன்னுலாம் சொல்லலை. தப்பு தான் ஜங்குக், ப்ளீஸ் நான் சொல்கிறேன் நல்லா கேள. இனிமேல் உன் ஃப்ரெண்ட்கிட்டலாம் பேசாத ஜங்குக். நம்ம 2 பேரும் நல்லா வாழணுன்ற ஆசை இருக்குல்ல. இங்கே பாரு, திருப்பி சொல்கிறேன், அப்போ நீ உங்கள் அம்மா விட்டு போகக்கூடாது. அது எப்படி ஜங்குக் போகாமல்? அப்புறம் என்னடி, தயவு செஞ்சு நீ இறங்குறே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை இறங்க சொல்கிறான். நீங்களும் உங்களுக்கு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவன் அப்படி சொன்னதே கிடையாது இது வரைக்கும். ஸோ இறங்க சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இறங்கி வர்றீங்க. ஜங்குக் அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் இங்கேருந்து ஜங்குன்னு கத்துறீங்க. பட் அவன் ஸ்டில் காதே கேட்கல. அந்த நைட்டில் அவங்களை அப்படியே விட்டுட்டு போயிட்டான். நீங்களும் பார்க்குறீங்க. பட் அவன் ரொம்ப தூரம் போயிட்டான், திருப்பி வரமாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி அவங்க வீட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கிறீங்க. ஜங்குக்கா நான் கிட்ட சொல்லட்டா, நீ முன்னமாலாம் இல்லை ஜங்குக், ரொம்ப மாறிட்டேன். எனக்கு தெரியும் இது யாருனாலும் ரொம்ப ஹர்ட் பண்ணுறது உங்களுக்கு. நீ இப்போலாம் ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற. எனக்கு உங்க கூட ஹாப்பியாக இருக்கணும் ஜங்குக், ஆனால் நீ அதை புரிஞ்சுக்கவே மாட்டுற. இப்போ பாரு, தனியாக விட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட.
இப்போ யார் என்னை சேஃபாக கொண்டு போய் வீட்டில் விடுவா? என்னோட ஒன்ஸ் போகிற டைமில் என்னோட ஹீலராக நீ இருந்த. இப்போ நீ தானே அழுகவே வைக்கிற. ஏய் இங்கே வா. ஆ என்னடி அழுதுட்டு இருக்க? நான் போனா அப்படி நீயும் நடக்க ஆரம்பிச்சிருவியா? வந்து பைக்கில் ஏறுவா. இல்லை எனக்கு வேண்டாம், நான் வரல. இங்கே பாரு, நானே வந்து உன் கையை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கணும்னு ஆசைப்படாத என்ன? நான் அப்படிலாம் ஆசைப்படல. வாயை மட்டும் வந்து ஏறுனா ஏறு அப்படின்னு சொல்லவும் நீங்கள் யாரும் எதுவுமே பண்ணல. நீங்கள் அப்படியே பேசாமல் போய் உட்காந்துக்கிறீங்க. அந்த ரைட் ரொம்ப அப்படியே சைலண்ட்டாக போகுது. அப்படியே வீட்டுக்கு ரீச் ஆன உடனே ஜங்குக் எதுவுமே உங்கள்கிட்ட பேசலை. நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போயிடுறீங்க. அந்த ஜங்குக்கும் அவன் வீட்டுக்கு போயிடுறான். ஆக்சுவலிடா ஜங்குக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஜங்குக்கும் நீங்கள் நல்லா தான் லவ் பண்ணியிருப்பீங்க அண்ட் கல்யாணமும் பண்ணியிருப்பீங்க. பட் உங்கள் வீட்டில் சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா ஏதோ ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸ்டார்டிங்லேருந்தே உங்களை உங்கள் அம்மா அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. பட் இப்படி வேற ஒன்று பண்ணிட்டீங்களா? இப்போது சுத்தம் விளங்கிரும், பேசுகிறதே கிடையாது. அண்ட் தென் ஜங்குக்கு தான் ஏதோ பேசி செஞ்சு சமாதானம் ஆகிருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் பட் அவங்களுக்குள்ளே அந்த கோவம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஜங்குக்கு பார்க்கும்போதில் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. உங்களுக்கும் அது பிடிக்காது. பட் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அவங்க கேட்க மாட்டாங்க. ஜங்குக்கும் நல்லா தெரியும். அந்த அதனாலேயே அவன் வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட்லாம் கொடுக்க மாட்டான். இந்த சைடு ஜங்குக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் பிரைட்டுன்னு சொல்லிட்டு. அவங்களுக்குள்ள சின்ன சண்டை வந்தாலும் அப்படியே ஊதி ஊதி பெருசாக்கி விடுவான். நீங்கள் அவன்கிட்ட சொல்லுவீங்க, அவன்கிட்ட பேசாத ஜங்குக், அவங்க கூட பேசினாலே சண்டை தான் வருது ஜங்குக் நம்ம 2 பேத்துக்கும். நீ அவன் சொல்கிறத கேட்காத ஜங்குக், நீ கொஞ்சம் பிரெயின் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. பட் அவனும் அதை கேட்க மாட்டான். இதுதான் அவங்களுக்குள்ள பிரச்சனையாகவே ஆயிருக்கும். இப்போது ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் ரே எந்திரிச்சு வா ரே கீழே. அம்மா சொல்லுங்கம்மா, என்னாச்சு? ரே இதில் ஒரு 3 பசங்க ஃபோட்டோ இருக்குது, எது நல்லாக்குன்னு சொல்லு. எதுக்குமா? ஏன் என்னாச்சு? தங்கச்சிக்கு ஏதாச்சும் மாப்பிள்ளை பார்க்குறீங்களா? உனக்கு தான் ரே மாப்பிள்ளை பார்க்குறோம். அம்மா என்ன சொல்கிறீங்க? என்ன ஜங்குக்கு டிவோர்ஸ் கூட பண்ணலாமா? இங்கே பாரு, நீ வந்துட்டு ஆல்ரெடி ஒரு டிசிஷன் எடுத்த. பட் அது ரொம்ப தப்பாக இருக்குது. அது உனக்கும் புரியும்னு நினைக்கிறேன். டிசிஷன் தப்பாலாம் எடுக்கலாமா? அவன் கண்டிப்பாக. இங்கே பாரு ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்குறேன் என்ன உன்கிட்ட. இதுக்கு மேலே என்னால் ஆர்கியூலாம் பண்ண முடியாது. அந்த பையனை பார்த்தல, உண்மையில அவனுக்கு நம்பிக்கையே கிடையாது. எப்போ பார்த்தா நீ தான் சண்டை போகிறேன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் எவ்வளோ அசிங்கப்படுத்தான்னு பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களுக்கு நல்லா ஏற்றி விடுறாங்க. நீங்களும் வந்துட்டு இல்லைம்மா முடியாதுமான்னு எவ்வளோ சொல்லியிருப்பீங்க. பட் உங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு அந்த கண்ட்ரோல் ஃபுல்லாகவே உங்கள் அப்பா எடுத்துக்கிறாரு. உங்களால் எதுவுமே பேசவே முடியல. ஒரு 1 வீக் அப்புறம் தான் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் ஒரு 3 டேஸில் உங்களுக்கு மேரேஜ். இப்போது உங்கள் கசின்ஸ் எல்லோரும் சேர்ந்து உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. அண்ட் தென் எல்லாருமே மெஹந்தி வச்சிட்ருக்காங்க. நைட் ஒரு 12 o'clock எல்லாம் தூங்க போனதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ரூமில் படுத்திருக்கீங்க. ஜங்குக்கு கால் பண்ணுறீங்க. பட் ஜங்குக்கு எடுக்கவே மாட்டான். என்னன்னே தெரியல. டக்குன்னு அவங்க பால்கனி சைடு யாரோ வர மாதிரி இருக்குது. யாரு? ஜங்குக்கா நீயா? ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் டக்குன்னு ஹக் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் அழுக உங்களை அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு வந்து அவன் பால்கனி விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டான். ஜங்குக்கா என்னை இங்கேருந்து கூப்பிட்டு போய் ஜங்குக், நான் சொல்கிறது யாருமே கேட்க மாட்டுறாங்க. எவ்வளோ டைம் தெரியுமா நான் உனக்கு கூப்பிட்டேன், நீயே எடுக்கவே இல்லை. ஜங்குக்கா ப்ளீஸ் ஜங்குக்கா, என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போ. நினச்சேன் நேற்று தான் சொல்லுவேன்னு நினச்சேன். அது எப்படி என்ன அவன் பேரெலாம் மெஹந்தி போட்டிருப்ப போல. ஜங்குக்கா நான் போகல ஜங்குக், சீரியஸ் என்னை நம்பு. அவ்வளோ கேவலமானவன் இல்லடி நான், உன்னை நம்பாத அளவுக்கு. ஜங்குக்கா நான் சொல்கிறதே இவங்க யாருமே கேட்கல ஜங்குக், ஏச்சும் ஓவராக பேசினா அடிக்க வராங்க. யார் அடிக்க வரா? உங்கள் அப்பன் தானே. வா நான் கேட்குறேன். ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போ ஜங்குக், நம்ம எங்கேயாச்சும் தூரமாக போயிடலாம் இவங்களாம் விட்டுட்டு. நீ ஃப்ரெண்டுகிட்ட பேசு ஜங்குக், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஜங்குக். ஆனால் அவன் பேசலாம் கேட்டுட்டு சண்டை மட்டும் போடாது ப்ளீஸ். இங்கே பாரு, எனக்கு கூட்டு போகலாம் பிரச்சனை கிடையாது. எனக்கு இப்போ ஒரே பிரச்சனை, எதுக்கு அவன் பேரை வந்துட்டு மெஹந்திலாம் போட்டிருக்கேன். ஜங்குக் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அது அழிச்சா போயிடும். அப்போ அலி ஜங்குக், அலி சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க வாஷ்ரூம் போய் அதை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு ஜங்குக் உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறான். அந்த மெஹந்தி அந்த ஹென்னா இருக்குல்ல, அந்த உங்கள் கையை எடுத்து அவனோட ஃபேஸ்லலாம் அப்புறம் அந்த இன்னொரு கையை எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்புறம் அவங்க அந்த மெஹந்தி ஃபுல்லாக உங்கள் ஃபேஸ்லாம் ஆகுது, அந்த அவன் ஃபேஸ்லேயும் ஆகுது. அப்படியே கொஞ்சமாக அவங்க 2 கையும் எடுத்து அவன் நெக்ஸ்ட்லாம் தடவுறான். உங்கள் கையில் இருக்க எல்லா மெஹந்தியும் அழியுது. அந்த பையனோட பேரும் அழியுது. அம்மா இன்ஸ்டாலா இல்லை சம்மந்தி இன்னும் எந்திரிக்கல, இருங்க நான் ஒரே நிமிஷம் நான் போய் எழுப்பி மட்டும் விட்டுட்டு வந்துடுறேன்.
ஐயோ, இருக்கட்டும் இருக்கட்டும், உங்களுக்கே சிரமம், நீங்கள் வேலையை பாருங்கள், நான் போய் அவளை எழுப்பிட்டு வரேன். ஐயோ, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஐயோ, எங்கள் வீட்டுக்கு வரப்போகிற பொண்ணு, நாங்கள் பார்க்காம இருப்போமா, நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கல்யாணம் ஆக போதில்ல, அந்த பையனோட அம்மா தான் மேலே வராங்க. கதவை திறந்தா நீங்களும் ஜாமுக்கும் பெட்ஷீட்லாம் பொத்திட்டு உங்கள் மூஞ்சி ஃபுல்லாக மெஹந்தி இருக்குது, அவளோட நெக்கு ஃபுல்லாக மெஹந்தி இருக்குது. அதை அவங்க பார்த்துட்டு டக்குன்னு கதவை சாத்திட்டு, ஐயோ இந்த பரமேஸ்வரன் என்ன பார்த்த ரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. ஓகேடா மிஸ், இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒன் ஷாட் நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணுறேன். கோர்ஸ் எண்டிங் கொஞ்சம் நல்லா இருந்திருக்காது. நான் வந்துட்டு என்ன நினச்சேன்னா, நீங்களே இதுக்கப்புறம் ஓன் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா, எப்படியும் அவங்க பெரிய போகிறது கிடையாது, டிவோர்ஸ் வாங்க போகிறது கிடையாது. அந்த இப்படியே எல்லாருக்கும் தெரிஞ்சு அந்த மேரேஜ் அப்படியே நிற்க தான் போகுது கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். என்னன்னா, இப்போ நம்ம ஃபேன் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் இல்லையா, அதுக்கு பதில் ஃபிக்ஸ்டட் ஸ்டோரிஸ், அதாவது பிடிஎஸ் இல்லாமல் நாம கேரக்டரை வச்சு புக்லாம் ரீட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு வாய்ஸில் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் லவ் யூ, பை.